ஜகரியா 10ஆம் அதிகாரத்திலே மெய்யான பஸ்காவை கண்கூடாக கண்ட ஒரு மக்களை குறித்து தியானித்தோம். அவர்கள் தேவனுடைய நற்செய்தியை உலகிற்கு எடுத்துச் செல்லும்படி அபிஷேகம் அளிக்கப்பட்டு நேர்த்தியாய் அமர்த்தப்பட்டார்கள். ஜகரியா 11ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளையோ வாக்கியங்களையோ மட்டும்தான் நாம் சபையில் பேசுவதை கேட்டிருக்கலாம். பல ஆழமான சத்தியங்களை ஆராயாமல் விட்டுவிடுகிறோம். இந்த அதிகாரத்தில் மேசியாவை தெரிந்தே நிராகரிப்பவர்களை நாம் காண்கிறோம். அவர்களின் நிலைமை என்னவாகும்? அவர்களுக்கு வரும் தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளை இன்றைய காணொளியில் பார்க்கலாம். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துவதை அறிந்து கொண்டு அவரின் எச்சரிப்பை உணர்ந்து வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள். வெல்கம் பேக் டு தி புக் ஆஃப் ஜக்கரியா. ஜக்கரியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். இது 20வது எபிசோட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இன்றைய வசனத்திற்குள் கடந்து செல்லலாம். ஜக்கரியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். லெபனோனே, நெருப்பினால் உன் கேதுரு மரங்களை அழிக்க உன் வாசல்களை திற. தேவதாரு மரங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, ஏனெனில் கம்பீரமான மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. பசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், ஊடுருவ முடியாத காடு விழுந்து விட்டதே. மேய்ப்பர்கள் அலறுகிற சத்தம் கேட்கிறது, அவர்களின் மகிமை அழிந்து போனது. அவர்கள் யோர்தானின் பெருமை அழிந்து போனதினால் பால சிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கிறது. இந்த ஜக்கரியா 11ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அழிவு நேரிடுவது எருசலேமுக்கு மட்டுமென்றால் லெபனானும் தேவதாரு மரங்களும் பசானின் கர்வாலி மரங்களும் ஏன் அலற வேண்டும்? இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் நேரிட்ட அழிவல்ல என்பதை சிந்திக்க தோன்றுகிறது. பிரியமானவர்களே, இங்கே விவரிக்கப்படுவது வெறும் புவியியல் அல்ல, மாறாக இஸ்ரவேலை சுற்றியுள்ள ஒரு மிகப்பெரிய அதிகார கட்டமைப்பு தகர்க்கப்படுவதை இது காட்டுகிறது. இப்போ அந்த லிஸ்ட்டை பாருங்க. லெபனான் அதன் உயரமான கேதுரு மரங்களோடு வடக்கே உள்ள மேட்டிமையான அதிகாரங்களை குறிக்கிறது. போச்சா? அடுத்து பஷான் அதன் வலிமையான கர்வாலி மரங்களோடு எதிர்ப்பையும் பலத்தையும் காட்டுகிறது. அதுவும் போச்சு. 3வது யோர்தான் கர்ஜிக்கும் இளம் சிங்கங்கள் வாழும் பெருமைக்குரிய இடமாக அறியப்பட்டிருந்தது. எனவே அது அழிக்கப்படும்போது தோற்றுவிக்கிறவர்கள் தோற்றுப்போனார்கள், அழிந்து போனார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே நாம் இங்கே காண்பது ஒரு நகரத்தின் வீழ்ச்சியை மட்டுமல்ல, அதோடு பிணைக்கப்பட்டிருந்த ஒரு முழு அமைப்பின் சரிவை, அதாவது கொலாப்ஸ் ஆஃப் என்டையர் சிஸ்டம் என்பதை காண்கிறோம். ஆடுகளும் மேய்ப்பர்களும் இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள்தான். ஆனால் அந்த அலறல் அவர்களோடு நின்றுவிடவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அது இடங்களுக்கு, அமைப்புகளுக்கு பரவுகிறது. இது நமக்கு புகட்டும் ஆழமான சத்தியம் என்னவென்றால், எப்போது இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களின் தலைவர்களும் யாவே தேவனுடைய கட்டளைக்கு மாறான அந்நிய சக்திகளால் ஈர்க்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் நியாய தீர்ப்பு எருசலேமுக்குள் மட்டும் அடங்கி விடுவதில்லை. அந்த அந்நிய செல்வாக்கோடு தொடர்புடைய எல்லாவற்றுக்கும் அது பரவுகிறது. இதெல்லாம் டிமானிக் ஃபோர்சஸ். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போதும் இதே போன்ற ஒரு சூழலை நாம் காண்கிறோம். அங்கே நடந்த எதிர்ப்பு வெறும் மனிதர்களால் ஆனது மட்டுமல்ல. வேதம் சொல்கிறது, பசான் நாட்டு எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. கண்களுக்கு தெரியும் சம்பவங்களுக்கு பின்னால் எப்போதும் ஒரு ஆவிக்குரிய அதிகார பின்னணி இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம், அந்த நிலம் யாவே தேவனுக்கு மட்டுமே சொந்தமானது. அது வேறு எந்த அந்நிய சக்திகளோடும் அல்லது அதிகாரங்களோடும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. எப்பொழுதெல்லாம் ஒரு அந்நிய செல்வாக்கு, அது ஆவிக்குரியதாகவோ கொள்கை ரீதியாகவோ அல்லது விக்கிரக ஆராதனைக்காகவோ இருக்கலாம், தேவனுடைய இடத்திற்குள் நுழைகிறதோ
அதன் முடிவு ஒன்றே ஒன்றுதான்: நியாய தீர்ப்பும் மற்றும் துரத்தி அடிக்கப்படுவதும். எளிமையாகச் சொன்னால், அந்த தேசத்தின் குடிகளும் மேய்ப்பர்களும் அந்த அந்நிய சக்திகளோடு தங்களை இணைத்து கொண்டார்கள். அந்த இணைப்பின் விளைவாக மைய பகுதியும் அதோடு பிணைக்கப்பட்டிருந்த அனைத்தும் ஒரே நேரத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளானது. 4 முதல் 6 வசனம். என் தேவனாகிய யாவே சொல்கிறது என்னவென்றால், கொலை செய்யப்படுகிற ஆடுகளை மேய்க்க வேண்டும். அவைகளை அல்லது மந்தையை வாங்குகிறவர்கள் அவைகளை கொன்று போட்டும் அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவதில்லை. அவைகளை விற்கிறவர்கள் யாவேவுக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. நான் இனி தேசத்து மக்கள் மேல் இரக்கம் வைக்க மாட்டேன் என்று யாவே சொல்லுகிறார். மாறாக, இதோ நான் அனைவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கைகளிலும் அகப்படச் செய்வேன். அவர்கள் தேசத்தை நொறுக்கி போடுவார்கள். நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிக்க மாட்டேன். சகோதரர்களே, நாம் இங்கே காண்பது முற்றிலும் ஒரு வித்தியாசமான சூழல். இது குணமாக்கப்படுகிற அல்லது தேற்றப்படுகிற ஒரு மந்தையை பற்றியது அல்ல. ஏற்கனவே அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு ஜனத்தை பற்றியது. அவர்களின் பரிதாபகரமான நிலை இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. வெளியே இருந்து வருகிறவர்கள் அவர்களை சுரண்டுகிறார்கள், அழிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேல் எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படுவதில்லை. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுங்க. அவர்களுக்கு எந்த தண்டனையும் வந்ததாகவும் தெரியவில்லையே. அதே வேளையில் இதற்கு காரணம் அவர்களுடைய சொந்த தலைவர்கள்தான். ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய தலைவர்கள் ஜனங்களின் இக்கட்டான நிலையை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்கிறார்கள். ஆகவே அந்த மந்தை ஒரு இக்கட்டான இடுக்கிற்குள் சிக்கிக் கொண்டது. வெளியே இருந்து வரும் கொடிய அழுத்தம், உள்ளே இருக்கும் தலைமையின் மிகப்பெரிய தோல்வி. இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இது அறியாமையினால் நடந்தது அல்ல. மெய்யான மேய்ப்பனை தெரிந்தே நிராகரித்தார்கள். அப்போ வாங்கிட்டிக்க வேண்டியதான், வேற என்ன பண்றது? இங்கேதான் ஒரு திருப்பு முனை வருகிறது. தேவன் பின்வாங்குகிறார். தேவனுடைய பாதுகாப்பு அங்கிருந்து நீக்கப்படுகிறது. அது நீங்கிய மாத்திரத்திலேயே எல்லாம் நிலை குலையத் தொடங்குகிறது. முதலாவதாக உட்புறமாக ஜனங்களுக்குள் பிரிவினைகளும் மோதல்களும் ஒழுங்கீனங்களும் வெடிக்கின்றன. இரண்டாவதாக வெளிப்புறமாக நடக்கிறது. தாங்கள் யாரோடு உறவு வைத்து கொண்டார்களோ அதே அந்நிய அதிகாரங்களின் கைகளில் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். வரலாறு இதன் விளைவை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. கிபி 70 டைட்டஸ் வெஸ்பேசியன் தலைமையிலான முற்றுகையின் போதும் அதன் பிறகு 135 AD பார் கொக்பா ரிவோல்ட் என்று சொல்வார்கள், அந்த கிளர்ச்சியின் போதும் இஸ்ரேல் தேசம் ஈடு செய்ய முடியாத உயிர் இழப்புகளையும் சந்தித்தது. ஆகவே இது ஏதோ எதிர்பாராமல் நடந்த விபத்து அல்ல. இது அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தவறான பாதையின் விளைவு. அவர்கள் மெய்யான மேய்ப்பனை விட்டு விலகிச் சென்றார்கள். இப்போது தாங்கள் தேடிக்கொண்ட வழியின் கொடிய பலனை அனுபவிக்கிறார்கள். 7 வசனம். கொலை செய்யப்படுகிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு தண்டனை என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து. இந்த வசனத்தினுடைய மைய கருத்து என்னங்க? 2 கோல்கள், ஒன்று கிருபை, ஒன்று தண்டனை. இப்போது இந்த தீர்க்கதரிசன காட்சி ஒரு புதிய பரிமாணத்திற்கு நகருகிறது. தீர்க்கதரிசி இப்போது ஒரு மேய்ப்பனாக முன்வருகிறார். ஆனால் இந்த முறை அவர் வந்தது மந்தையை குணப்படுத்துவதற்காக அல்லது சீர்படுத்துவதற்காகவோ அல்ல. மாறாக ஏற்கனவே அழிவுக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு மந்தையை வழி நடத்தவே அவர் வருகிறார். அந்த மந்தைக்குள்ளே சிறுமைப்பட்ட ஆடுகளும் உள்ளன, தி அஃப்ளிக்டட். அவர்களுக்கு சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை கண்டு உணர முடிகிறது. பின்பு மேய்ப்பனாகியவர் 2 கோல்களை கையில் எடுக்கிறார். முதல் கோல் அனுக்கிரகம், ஃபேவர். இது தேவனுடைய மேலான கிருபையையும் அவர் தமது ஜனத்திற்கு அளிக்கும் பாதுகாப்பையும் குறிக்கிறது. 2வது கோல் ஒற்றுமை அல்லது இணைப்பு, யூனியன்.
இது ஒரு தேசத்தை ஒன்றாக பிணைத்து வைத்திருக்கும் ஐக்கியத்தின் பிணைப்பை குறிக்கிறது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு வேதனையான உண்மை என்னவென்றால், அந்த மேய்ப்பனின் கையில் இருக்கும்போதே அந்த 2 கோல்களும் ஏற்கனவே பலவீனப்பட்டு முறியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்கி அந்த தேசம் சென்று கொண்டிருப்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. 8 முதல் 17 வசனங்களை அடுத்த பாகத்தில் தியானிக்கலாம். சில காரணங்களுக்காக இந்த பதிவை 2 பாகங்களாக கடைசி நிமிடத்தில் நான் பிரிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காணொளியிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அன்று கையில் பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருந்தவர்கள் வந்த வாய்ப்பை நழுவ விட்டார்கள். விளைவு நாடோடி வாழ்க்கை. அதேபோன்று நமக்கும் கர்த்தர் வாய்ப்பளிக்கிறார். அதை விட்டு பின்பு புலம்பக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரிடம் விவேகமுள்ள ஞானத்தை தர வேண்டிக் கொள்வோம். சோதோம் கோமராவின் ஆவி ஒழிந்து போக மன்றாடுவோம். கிறிஸ்துவின் இரத்தம் பெரிய காரியங்களை செய்யும். அடுத்த பாகத்தில் கடைசி நாட்களும் அந்தி கிறிஸ்துவும் என்பதை பற்றி தியானிக்கப் போகிறோம். அதுவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைபடட்டும். ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான 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 la 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 la